ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக பீம்கே சீரிஸ் உடைய அடுத்த பார்ட்டை கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரே பார்ட்ல 2 எபிசோட சேர்த்து போட்டிருப்பேன். அதை பார்க்காம இதை பார்க்க வந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியாது அப்படின்லாம் கிடையாது. அதை தனியா பார்க்கலாம், இதையும் தனியா பார்க்கலாம். அதனுடைய வீடியோடைய லிங்கையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் கொடுத்து வைக்கிற மக்களே. இப்போ இந்த எபிசோடுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு இன்வெஸ்டிகேட்டரா இருப்பாரு. ஒரு பையன் வந்து ஹீரோவை மீட் பண்ணி என்ன கண்டிப்பா யாராவது கொலை பண்ணுவாங்க, கொலை பண்ணதுக்கு அப்புறமா யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்டு போறான். இது என்னடா வித்தியாசமான கேஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் புரியாம மண்டையை போட்டு பிச்சுக்கும் போது நம்ம ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அவன் சொன்ன மாதிரியே அவனை யாரோ கொலை பண்றாங்க. அந்த கொலையை நம்ம ஹீரோ எப்படி விசாரிக்கிறாரு அப்படின்றதுதான் கதை. நம்ம லான்ச் பண்ண அந்த வாலெட் அண்ட் பெல்ட் காம்போ 999 காம்போ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு வாலண்ட், ஏதோ ஒரு பெல்ட், எது எடுத்தாலும் 999 மட்டும்தான் மக்களே. அண்ட் லெதருக்கு 1 வருஷம் வாரண்டி. என்ன தவிர உங்களுக்கு வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு 4-5 பேர் ஒன்னா உட்காந்துட்டு சீட்டு விளையாடிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தர் போர்வையெல்லாம் போத்திட்டு வராரு. அங்க இருக்க ஒருத்தரை பஷீர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அவர் மட்டும் வெளியே வராரு. அவங்க ஏதோ பேசிக்கிறாங்க. பஷீர் வந்தவர்கிட்ட ஒரு கன்னை கொடுக்குறாரு. இவரு கன்னெல்லாம் இல்லீகலா சேல் பண்றவர் போல. அவரும் காசை கொடுத்துட்டு கன்னை வாங்கிட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில பானையெல்லாம் தொங்க விட்டு ஷூட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க. போன எபிசோட்லயே நம்ம ஹீரோ சத்யாக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு. இப்போ இவங்களுக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த டைம்ல கரெக்டா அஜித் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இவன் ஒருத்தன் இந்த டைம்ல தான் டிஸ்டர்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்ப நம்ம ஹீரோயினும் நான் போயிட்டு காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு உட்காந்துட்டு ஒரு ரொமான்டிக் நாவல் படிக்கும் போது ஆமாண்டா உள்ளுக்குள்ள போயிட்டு ரொமான்ஸ் பண்ணு, வெளியே வந்து நாவலையும் ரொமான்டிக்கா படி அப்படின்னும் போது நீலாம் கல்யாணம் ஆகாத மொட்டை பையன், உனக்கெல்லாம் இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. இதே டைம்ல ஹீரோயினும் வராங்க. 3 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் போது இப்ப யாரோ கார்ல வந்து இறங்குறாங்க. வந்தவன் நேரா உள்ளுக்குள்ள வரான். உள்ளுக்குள்ள வரும்போது நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு வரும்போது ஹீரோயினுக்கு அந்த விஷயம் பிடிக்கவே இல்லை. அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. நீங்க யாரு, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்தவன் பெரிய பணக்காரன் போல காசை திமுதா தூக்கி போட்டு இல்ல 1000 ரூபாய் இருக்கு, என்ன கூடிய சீக்கிரமே யாரோ கொலை பண்ண போறாங்க, என்ன கொலை பண்ணதுக்கு அப்புறமா கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கும் அஜித்துக்கும் சரியான ஷாக்கு. யார் இவன், சரியான பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சரி ஓகே முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கப்புறமா தான் இந்த கேஸை நான் எடுத்துக்கலாமா வேணாமான்னு யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சத்யதாஸ் அப்படின்னு சொல்றாரு. எங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எங்கேயும் ஒர்க்லாம் பண்ணல, நானே நிறைய பேருக்கு வேலை கொடுப்பேன், நான் ஒரு கம்பெனில பார்ட்னரா இருக்கேன் அப்படின்னும் போது அந்த இன்னொரு பார்ட்னர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு எங்க அப்பா அப்படின்னு சொல்றான். அந்த இவன் பாக்குற பார்வையிலேயே ஹீரோ புரிஞ்சுக்கிட்டாரு இவன் கொஞ்சம் பொம்பளை விஷயத்துல வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேபி அதனால கூட யாராவது உங்களை கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இல்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் எந்த பொண்ணை தொட்டாலும் அந்த பொண்ணு வாழ்க்கையில பயங்கரமா மேல வந்துருவா, அந்த பொண்ணை பணக்காரி ஆக்காம விட மாட்டேன், சோ அதனால யாரும் என்ன கொலை பண்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே உங்க ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 7 ஜூலை 1915 அப்படின்னு சொல்றான். ஏஜ சொல்லாம நீயே கால்குலேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். சரி நீ இறந்து போயிட்டேன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நியூஸ் பேப்பர் பாருங்க அண்ட் வந்துட்டு என்ன ட்ராக் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடுன்னு கிளம்ப பார்க்கும்போது உனக்கு யார் மேலாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நிறைய பேர் மேல டவுட் இருக்கு, ஆனா இப்ப நான் சொல்ல மாட்டேன், நீயே கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடுன்னு கிளம்புறான். இவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியாம யோசிக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள வந்து உட்கார்றாங்க. என்னமா காஷ்மீருக்கு ஹனிமூன் போகணும்னு ஆசைப்பட்ட, அதுக்கு காசு வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அஜித் கலாய்க்கும் போது ஐய அவனே வந்து அவனை யாரோ கொலை பண்ண போறாங்க, நான் கொலை பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதுல நம்ம ஹனிமூன் போனோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல பணக்காரங்களுக்கு 1000 ரூபாய் பெரிய விஷயமே கிடையாது, எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது அவங்களும் வாங்கி வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு டவுட் தான், இவனை யாராவது கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்னா என்னை யாரோ கொலை பண்ண பாக்குறாங்க, கொலைகாரனை கண்டுபிடி அப்படின்னா பரவாயில்ல, என்னை யாரோ கொலை பண்ண போறாங்க, கொலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த குற்றவாளியை கண்டுபிடி அப்படின்னா இது ரொம்ப வியர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே காஷ்மீருக்கு ஹனிமூன் போறதுன்னு முடிவாயிடுச்சு, நான் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அஜித்தும் கிளம்புறாங்க. ஒரு கடைக்கு போறாங்க. அந்த கடையே வந்துட்டு இந்த தாஸோடைய கடை தான். சத்யதாஸுடைய அப்பா வந்து என்ன விஷயம் வேணும், என்ன துணி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்ல சத்யதாஸ் வந்துட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அண்ட் நீங்க வந்துட்டு உண்மையிலேயே துணி வாங்க
வந்தீங்களா இல்ல என்ன வேவ் பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உண்மையிலேயே துணிதான் வாங்க வந்தோம் அப்படின்னு சொல்ல அப்படியே ட்ரெஸ்லாம் சூஸ் பண்றாங்க. இதே டைம்ல சத்யதாஸுடைய அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா சத்யதாஸை பார்க்க இவனும் அப்பாவை பாக்குறான். அப்பாக்கும் பிள்ளைக்கும் சுத்தமா செட்டே ஆகாது அப்படின்ற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்போ ட்ரெஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா 200 ரூபாய் அப்படின்றாங்க. இவங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னும் போது என்னது 50% அப்படின்னு சொல்லிட்டு பில் போடுறவரு ஷாக் ஆகுறாரு. ஆமா இவங்க என்னுடைய ஸ்பெஷல் கஸ்டமர் அப்படின்னு சொல்ல ஆனா அப்பா ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னும் போது இங்க பாரு இந்த கடையில எனக்கும் பாதி உரிமை இருக்கு, நானும் பார்ட்னர் தான், நீ பில் போட்டு கொடு அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட என்னமோ பேசிட்டான். என்ன பேசிட்டான் அப்படின்லாம் தெரியல. ஒரு 4-5 புடவை எடுத்து கொடுத்து இது எல்லாமே உனக்கு கிஃப்ட், நீ எடுத்துக்கிட்டு போ, பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எனது பே பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பில் போற ஒரு ஷாக் ஆகும் போது அந்த பொண்ணுக்கு நான் கொடுக்குற கிஃப்ட் மற்ற விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ட்ரெஸ் எடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காசை கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் காமிக்கும் போது நம்ம ஹீரோயின் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் அஜித்தும் சேர்ந்துட்டு இந்த சத்யதாஸுடைய வீட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டை பார்த்துட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் அன்னைக்கு நைட்டு போர்வையெல்லாம் போத்திட்டு கன்னோட அங்க வரான். ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோடைய பேரை சொல்லி கூப்பிடும் போது நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போர்வைய முகத்துல இருந்து விளக்கிட்டு பேரு நந்தா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு இவனை முன்னாடியே தெரியும் போல. யோ இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த வீட்டுல இருக்க ஒரு பையனை போர்த்தல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்க நம்ம அஜித்துக்கு சமஷாக்கு பயந்தே போறாரு. யார கொலை பண்ண போற, எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ அந்த சத்யதாஸை தேடி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் கேள்வி கேட்கிறாரு. அவனை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் என்னுடைய கஸ்டமர் தான், நேத்து தான் வந்து என்ன மீட் பண்ணா, அது பெரிய கதை அப்படின்னும் போது அப்படின்னா நீங்க அந்த சத்யதாஸை பத்தி பேசணும் அப்படின்னாலே என் பாஸ் கிட்ட தான் பேசணும், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு புத்திஸ்டா கிட்ட கூப்பிடும் போது ஐயோ புத்திஸ்டாவா, அவன் வந்துட்டு பயங்கரமான குஸ்தி வாத்தியாரு, யாராவது கண்ணில் பட்டாலே போட்டு பொழப்பான் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சொல்லும் போது பரவாயில்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு வராரு. இப்ப அப்படியே போயிட்டு அந்த பாஸை மீட் பண்றாங்க. நீங்க அவனை காப்பாத்த தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சியை இப்பயே ஸ்டாப் பண்றீங்க, அவன் ஒரு கேவலமானவன், அவனை கொலை பண்ணாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க பாஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க, அவன் மோசமானவன் தான், ஆனா என்ன தப்பு பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய கம்யூனிட்டியை சேர்ந்த எல்லா பொண்ணுங்கிட்டையும் உறவு வச்சிருக்கான், அவனை மாதிரி ஒரு மோசமான ஆளை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பச்சையா திட்டும் போது நீங்க அவனை என்ன வேணா பண்ணிக்கோங்க, கொலை மட்டும் பண்றாதீங்க, கொலை பண்ணா பெரிய பிரச்சனையாயிரும், அண்ட் ஏதாவது பண்ண போறீங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அஜித்தும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது அஜித் நம்ம ஹீரோ கிட்ட சத்யதாஸ் எப்படி நம்மள வந்து மீட் பண்ணி காசை கொடுத்து நான் இறந்து போனதுக்கு அப்புறமா விசாரிங்க அப்படின்னு சொன்னானோ அதே போல இவங்க கிட்ட காசை கொடுத்து என்ன அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ யோசிக்கிறதும் கரெக்ட் தான், ஆனா அந்த மாதிரி பண்ற ஆளு அவன் கிடையாது, அங்க பாரு அப்படின்னும் போது அங்க ஒரு படத்துடைய போஸ்டர் ஒட்டி இருக்கு, அதுல வந்துட்டு கேரக்டர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதுதான் அவனுடைய கேரக்டரும், ரொம்ப ரொம்ப மோசமான கேரக்டர், அவனுக்கு எதிரிகள் நிறையவே இருப்பாங்க, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சத்யதாஸை காமிக்கிறாங்க. இவன் வீட்டுக்கு போறான், டார்ச் லைட் அடிச்சு பார்த்து பயந்துகிட்டே தான் போயிட்டு இருக்கான். பயங்கர குடி போதையில குடிச்சிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டே இருக்கும் போது அப்போ யாரையோ ஷூட் பண்ண சவுண்ட் கேக்குது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. மறுநாள் காலையில ஹீரோ நியூஸ் பேப்பர்ல அந்த சத்யதாஸை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை பாக்குறாரு. அந்த நியூஸ் பேப்பரை கொண்டு போயிட்டு அஜித் கிட்டையும் கொடுத்து வா நமக்கு வேலை வந்துருச்சு, அந்த சத்யதாஸை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி வீட்டுக்கு போனா வீட்டுடைய வாசல்ல அவர் இறந்து கிடந்ததுக்கான அந்த மார்க்க போலீஸ் போட்டு வச்சிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு உள்ளுக்குள்ள போக அங்க அம்மா அப்பா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பா சோகமா இருக்காரு. நீங்க யாரு, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது ஆமா நேத்து கடையில பார்த்தோம் அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க ஏதாவது முக்கியமான விஷயம் அப்படின்னா பேசுங்க இல்லனா கிளம்புங்க அப்படின்னும் போது உங்க பையன் சாவறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து என்ன மீட் பண்ணாரு, மீட் பண்ணி என்னை யாராவது கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு, சோ அதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னும் போது அப்படின்னா நீங்க போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல நான் பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்றாரு. போலீஸும் இதே வேலையை தான் பார்ப்பாங்க, உங்களுக்கு காசு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க காசுலாம் உங்க பையன் ஏற்கனவே கொடுத்துட்டாரு, அண்ட் போலீஸ் மாதிரி நான் கிடையாது, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை
பண்றேன், நான் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னும் போது சரி ஓகே என்ன கேள்வி கேளுங்க அப்படின்னும் போது இப்போ இந்த வீட்ல யாரெல்லாம் ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நானு, என்னுடைய மனைவி, என் பையன், அதுக்கப்புறம் என் தங்கச்சி பசங்க 2 பேரு, ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் பேசிக்கிட்டே அங்க பார்க்கும்போது ஒரு பெரியவருடைய போட்டோ மாட்டப்பட்டிருக்கு. யார் இவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் என்னுடைய மாமனாரு, இந்த வீடே என் மாமனாருடைய வீடு தான் அப்படின்னு சொல்றாரு. சரி இந்த வீட்ல யார் யாரு எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மாடியில ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல நானும் என் மனைவியும் இருக்கும். இந்த வீட்டுக்கு பின்னாடி 2 ரூம் இருக்கு, அந்த ரூம்ல என் தங்கச்சி பசங்க இருக்காங்க. அண்ட் என்னுடைய பையன் வெளியே ஒரு வீடு பூட்டப்பட்டிருக்கு இல்லையா, அந்த வீட்டுல தான் பட்டுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் என் வீட்டுல வந்துட்டு ஒரு வேலைக்காரர் இருக்காரு, அவரும் பல வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அவர் எங்க படுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு சும்மா வெளியே படுத்துப்பாரு, அப்படி இல்ல அப்படின்னா அந்த வராண்டால படுத்துப்பாரு அப்படின்னு சொல்லும் போது உங்க பையனுக்கு மட்டும் ரூம் ஏன் வெளியே தனியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் ரொம்ப ஃப்ரீடம் எதிர்பார்ப்பான். அவன் பண்ற மோசமான வேலைக்கெல்லாம் தனியா இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வெளியே ஸ்டே பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நைட்டு எத்தனை மணிக்கு எப்படி உங்க பையன் இறந்து போனாரு நீங்க பாத்தீங்களான்னு கேட்கும் போது நைட்டு திடீர்னு ஏதோ டமால்னு சவுண்டு கேட்டுச்சு, அதுக்கப்புறம் எங்க வீட்டு வேலைக்காரு அழுகுற மாதிரியும் சவுண்டு கேட்டுச்சு. நான் வெளியே போயிட்டு பார்க்கும்போது அவரு அழுதுகிட்டு இருந்தாரு, பக்கத்துல என் பையன் படுத்து கிடந்தா, ஐ மீன் குண்டடிப்பட்டு இறந்து போய் கிடந்தா. பாருங்க ஐயா, அநியாயமா வந்துட்டு நம்ம ஐயாவை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க, தம்பியை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரன் பயங்கரமா அழுதான். அந்த விஷயம்லாம் காமிக்கிறாங்க. சரி ஓகே அந்த வேலைக்காரரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு கேள்வி கேட்கிறாரு, நீங்க எவ்வளவு வருஷமா இந்த வீட்டுல வேலை பாக்குறீங்க அப்படின்னும் போது அதுக்கு சத்யதாசுடைய அப்பா தான் ஆன்சர் பண்றாரு, ஒரு 30-35 வருஷமா வேலை பாக்குறேன் அப்படின்னும் போது சரி ஓகே நைட்டு நீங்க என்ன விஷயம் பாத்தீங்க, யாராவது உள்ள வந்தாங்களா, ஏதாவது பாத்தீங்களான்னு கேட்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்றாரு. சரி ஓகே போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல இவருடைய தங்கச்சி பையன் பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு அங்கதான் இருப்பா, அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நைட்டு என்ன விஷயமாச்சு, நீங்க ஏதாவது பாத்தீங்களா, நீங்க எப்போ இந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ இந்த பொண்ணு காலேஜ் படிச்சிருந்திருக்கா, அம்மா அப்பா 2 பேரும் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஒரு வருஷமாக தான். நைட்டு நான் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு எங்க அண்ணன் ஓடி வந்து கதவை தட்டினாரு, என்னமோ சவுண்டு கேக்குது, உடனே வா அப்படின்னு சொன்னாரு. 2 பேரும் சேர்ந்துட்டு மாமாவுடைய ரூமுக்கு போயிட்டு பார்க்கும்போது மாமா போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் பையனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, நீங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது அத்தைய பார்க்கலான்னு போனா அத்தையும் மயங்கி கிடந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் சொல்லி முடிக்க அண்ட் இந்த பொண்ணு இந்த எல்லா விஷயமும் சொல்ல அந்த மாமாவை ஒரு மாதிரி பார்த்து ஆன்சர் பண்ணுவா. மாமாவை பார்த்து பயப்படுறாளா இல்ல வேற ஏதாவது ஒரு சீக்ரெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்து தங்கச்சுடைய பையனை போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நைட் நீ ரொம்ப லேட்டா தான் தூங்குவியா, நீ எப்படி கரெக்டா அந்த சவுண்டை கேட்டு ஓடி போன, உன் தங்கச்சியை கூப்பிட்டுட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வழக்கமாவே நைட்ல அவ்வளவு சீக்கிரமாலாம் நான் தூங்கவே மாட்டேன், புக்ஸ் படிப்பேன் அப்படின்னும் போது புக்குடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. பேரை சொல்லும் போது அது எந்த எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் கேட்கிறாரு. சரி உங்க டோர் வழக்கமாவே திறந்துதான் இருக்குமா, உங்களுக்கு சவுண்டு நல்லா கேட்டுச்சா அப்படின்னும் போது ஆமா காத்தோட்டமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து வைப்பேன், நேத்தும் அதே போல திறந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்போ உன் தங்கச்சோடைய டோரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவ பொண்ணு இல்லையா அதான் க்ளோஸ் பண்ணிட்டு படுத்திருப்பா அப்படின்னும் போது நைட்டு நீங்க எங்கேயாச்சும் வெளியே போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கும் இல்ல அப்படின்றாரு. இங்க வீட்டை விட்டு வெளியே போக வேற ஏதாவது டோர் இருக்கா, ஐ மீன் மெயின் கேட்டை தவிர வேற வழி இருக்கான்னு கேட்கும் போது அந்த டோரை கூட்டு போயிட்டு காமிக்கிறாங்க. வேற ஒரு டோர் இருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. இந்த டோருடைய கீ வழக்கமாவே வேலைக்காரர்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டோர் வழியா நீங்க வெளியே போனீங்களா இல்லனா யாராவது வெளியே போயிட்டு வர மாதிரி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரும் வரவும் இல்ல போவும் இல்ல, அண்டு நானும் வெளியே போல, ஏன் சொன்னா நம்ப மாட்டீங்க அப்படின்னும் போது சரி வழக்கமாவே சத்யதாஸ் லேட்டா தான் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிலாம் சொல்ல முடியாது, ஒரு டைம் லேட்டா வருவாரு, ஒரு டைம் சீக்கிரமா வருவாரு, அவரு விருப்பம் தான் அப்படின்னு சொல்ல உனக்கும் சத்யதாஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முகத்துல அந்த ரியாக்ஷனே மாறுது. மாமாவை பார்த்துட்டு எங்க மாமா எனக்கு தங்க இடம் கொடுத்திருக்காரு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு உங்க மனைவி கிட்டையும் விசாரிக்கணும் அப்படின்னும் போது என் மகன் இறந்து போயிட்டு அந்த சோகத்தை விட்டு என் மனைவி மீண்டு வரவே இல்லை, கொஞ்சம் 2 நாள் டைம் கொடுங்க அப்புறம் விசாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களே வெளியே வந்து லபோ திபோன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வந்து மட்டும் என்ன பண்ண போறீங்க, என் இறந்து போன பையனை திரும்ப உயிரோட கொண்டு வர போறீங்களா, முதல்ல வெளியே போங்க அப்படின்னும் போது அப்படின்னா இறந்து போன பையனை யாரு கொலை பண்ணான்னு நீங்க கண்டுபிடிக்க வேணாவா தெரிஞ்சுக்க வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னும் தேவையில்ல நீ முதல்ல வெளியே போ அப்படின்னும் போது 2 பேரும் வெளியே போறாங்க. அப்பா பின்னாடியே வந்து என் மனைவி மகன் இறந்த சோகத்துல மூழ்கி கிடக்கிறா, அவ இந்த மாதிரி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வெளியே போறாரு. கதவுடைய வாசல்ல
கீழே பாத்தீங்கன்னா ஏதோ ஃபாயில் பேப்பர் மாதிரி ஒட்டி வச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க இருக்க யாருக்குமே தெரியவே இல்லை. நம்ம ஹீரோ அதை கழட்ட ட்ரை பண்றாரு. அந்த கம் எல்லாம் கையில ஒட்டுது. அதாவது ரொம்ப ரீசெண்டா தான் இந்த கம்மை ஒட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. யாரு ஒட்டினான்னு கேட்கும்போது அப்பா தெரியல அப்படின்றாரு. வேலைக்காரும் தெரியல அப்படின்றாரு. நான் நேத்து வெளியே போயிட்டு வரும்போது பார்த்தேன், இது இங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி பையன் சொல்றான். அது மட்டும் இல்லாம தங்கச்சி கிட்ட கேட்கும்போது நானும் இதை ஒட்டவே இல்லை, எனக்குமே ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் போது சரி ஓகே இதுவும் என்ன விஷயம்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அது என்ன விஷயம்னே புரியாம யாரு ஓட்டினாங்க அப்படின்னே புரியாம அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது கரெக்டா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வெளியே வரா. அந்த பொண்ணு இவங்களை பார்த்துட்டே போறா. இவங்களும் அந்த பொண்ணை பார்த்துட்டே உள்ளுக்குள்ள போயிட்டு நான் சத்யதாஸோடைய கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், கேஸ் ஃபைல்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படின்னா நீங்களும் இந்த கேஸை விசாரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த பையனை ஷூட் பண்ணி தானே கொலை பண்ணாங்க, என்ன துப்பாக்கி எப்படி ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாரோ பின்னாடி பக்கமா இருந்து ஷூட் பண்ணிருக்காங்க, புல்லட் வந்துட்டு உடம்புக்குள்ளேயே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வெளியே எங்கேயும் புல்லட்டை பார்க்க முடியல, அது என்ன கன்னு அப்படின்னும் இது வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா, கொலைகாரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் யார் மேலேயும் டவுட்டே கிடையாது, இப்பதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், அவன் ஒரு பயங்கரமான பொம்பளை பொறுக்கி, இந்த ஊருக்குள்ள எக்கச்சக்கமான எதிரிகள் அவனுக்கு இருக்காங்க, அவனை யாரு வேணா கொலை பண்ணிருக்கலாம், எத்தனை பேரை போயிட்டு விசாரிக்க போறணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப. சரி இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு போறாளே யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணுக்கும் சத்யதாஸுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பத்தி எல்லாமே சொல்ல இவரும் கேட்டு வச்சுக்கிறாரு. சத்யதாஸோடைய பிலாங்கிங்ஸ்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உள்ளுக்குள்ள கூட்டு போயிட்டு காமிக்கிறாரு. பர்ஸ், அதுக்கப்புறம் டார்ச் லைட், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோ எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதோ யோசிக்கிறாரு. அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி புத்தீஸ்வரை பார்க்கலான்னு போனா அவர் அங்க காணும். அங்க ஒரு ஆள் தான் இருக்காரு. எங்க உங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி சத்யதாஸ் இறந்து போயிட்டாரு அப்படின்ற நியூஸை பார்த்தோன்னே நான் காசிக்கு போயிட்டு பாவத்தை கழிச்சிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. வேற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல நம்ம போயிட்டு நந்தாவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப நந்தா இவங்களை பார்த்தோன்னே பயந்துட்டு ஓடுறாரு. ஓடி போயிட்டு பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி விசாரிக்கும் போது ஏன்டா ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் சும்மா வாக்கிங் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. வாக்கிங்கா, நீ ரொம்பவே நல்லாவே வாக்கிங்லாம் போற, சரி ஓகே நியூஸ் பேப்பர்ல அந்த சத்யதாஸை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை பார்த்தோன்னே உன்னுடைய பாஸ் எதுக்காக கிளம்பி காசிக்கு போயிருக்காரு, அதுவும் பாவத்தை கரைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு, சம்திங் ராங் அப்படின்னா அவர் தான் கொலை பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நாங்க கொலை பண்ணல அப்படின்னும் போது இங்க பாரு நீ வசமா மாட்டிக்கிட்ட, உண்மையை சொல்ற வரைக்கும் நான் கண்டிப்பா உன்னை விடமாட்டேன், உனக்கு என்ன தெரியுமோ எல்லாமே சொல்லு, கண்டிப்பா உங்களை தவிர வேற யாரும் கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னும் போது இல்ல அந்த சத்யதாஸ்க்கு இந்த ஊர் முழுக்க நிறையவே எதிரிகள் இருக்காங்க, அதுல யாரு வேணா அவனை கொலை பண்ணிருக்கலாம், கண்டிப்பா நாங்க கிடையாது, நீங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா அவனை சும்மா அடிச்சு மிரட்டி விட்டுடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம், கண்டிப்பா நாங்க கொலை பண்ணவே இல்லை அப்படின்னும் போது சரி உனக்கு யார் மேலாம் டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு 4-5 பொண்ணு பேரை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஏரியா போலீஸோடைய பொண்ணு மேலேயே அவன் கைய வச்சுட்டான். அதுக்கப்புறமா அந்த போலீஸ் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு வேற ஏதோ ஒரு வெளியூரை தங்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். சோ இந்த ஊர் முழுக்கவே அவனுக்கு நிறையவே எதிரிகள் அப்படின்னு சொல்றாரு. இல்ல அப்ப கூட நீ என்னமோ மறைக்கிற அப்படின்னும் போது ஒரே ஒரு விஷயம் தான், அந்த பாய் வந்துட்டு என்னுடைய பாஸை பார்த்தாரு, ஏதோ கையில கன்லாம் கொண்டு வந்து காமிச்சாரு, ஆனா பாஸ் எங்களுக்கு முன்னாடி கன் வாங்கல, அதுக்கப்புறம் வாங்கினாரா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல சோ அப்படின்னா கொலை பண்ண பார்த்திருக்காரு, உங்க பாஸ் மட்டும் தனியா கொலை பண்ண பார்த்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது எனக்கு உண்மையிலேயே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது நீ கொலை பண்ணல அப்படின்னா கூட கொலை பண்ற ஸ்பாட்ல நீ இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நீ ஏதாவது பாத்தியா, நீ கிளம்பி போனியா, ஏதாவது பண்ணலான்னு போனியான்னு கேட்கும்போது நான் அங்க போனேன், அந்த டைம்ல ஒரு கார் வந்துச்சு, அந்த காரை பார்த்தோன்னே நான் பயந்துட்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன கார்னு கேட்கும்போது அந்த சத்யதாஸ் ஒரு கார்ல வந்திருக்காரு, அதை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கான். என்னது காரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே ஒரே ஒரு சீனை மட்டும் மிஸ் பண்ணிட்ட மக்களே. போலீஸ் கிட்ட பேசும்போது நம்ம ஹீரோ எனக்கு அந்த தங்கச்சி பையன் மேலதான் டவுட்டா இருக்கு, அவன் கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல அவங்க கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, நம்ம கிட்ட எவிடன்ஸே கிடையாது, அவன் வீட்டை விட்டு கூட வெளியே வரல, நான் விசாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மேபி அவன் வெளியே வந்து கொலை பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிருக்கலாம் அப்படின்னும் போது ஆனா நம்ம கிட்ட எவிடன்ஸே கிடையாது, அவன் வெளியே வந்தான் கொலை பண்ணா அப்படின்றதுக்கு எவிடன்ஸே கிடையாது.
கிடையாது. நீங்க சந்தேகப்படுற மாதிரியே இதுக்கு முன்னாடி அந்த பையனுடைய அப்பா வந்துட்டு நிறைய போராட்டம்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் அந்த பையனுடைய அப்பாவை பிடிச்சி அடிச்சு விசாரிக்கும் போது அப்பா இறந்து போயிட்டாரு. அப்பாவை அடிச்சு கொலை பண்ண போலீஸுமே கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டாரு. நாங்க கூட இந்த பையன் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது கண்டிப்பா அவன் கொலை பண்ணல, வேற யாரோ கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த சீன் மொக்கையா இருக்கு, சொல்ல வேணாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அது ஒரு முக்கியமான சீன் மக்களே. இப்ப அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இங்க நந்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அந்த காரை பார்த்தோன்னே பயந்துட்டு ஓடி போயிட்டேன் அப்படின்னும் போது, இல்ல நீ காரை பார்த்தோன்னே ஓடி இருக்க வாய்ப்பே கிடையாது, அங்க நீ என்ன பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கார்ல வந்துட்டு இந்த சத்யதாஸ் இறங்கியிருக்கான், பயங்கரமா குடி போதையில வந்திருக்கான். காரை விட்டு இறங்கிட்டு உள்ளுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுடைய பேரை அன்னபூர்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நீ ஏன் அடிக்கடிக்கு என் வாழ்க்கையில வந்து தொல்லை பண்ற, இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே கூடாது, கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடி போதையில அப்படியே தள்ளாடிக்கிட்டே போகும்போது அந்த கார் அங்கேயே நிக்குது. அதை பார்த்துட்டு சரி ஓகே நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு உன்னை போட்டு பொழந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காரு. போற வழியில தான் இவர் கிளம்பி போயிட்டே இருக்கும் போது யாரையோ துப்பாக்கியால சுடுற சவுண்ட கேட்டு இவர் அங்கிருந்து ஓடியே போயிட்டு இருக்காரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது, ஆமா நீ அந்த பொண்ணுடைய பேர் என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அன்னபூர்ணா அப்படின்னும் போது, இதே அன்னபூர்ணா பொண்ணை தான் கடையில வச்சோம், அதே டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சோம் நம்ம ஹீரோ பார்த்திருப்பாரு. இப்போ அந்த பொண்ணை போயிட்டு விசாரிக்கணும், அந்த பொண்ணை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அந்த பொண்ணு மறுபடியும் துணி கடைக்கு வந்து அன்னைக்கு வாங்கிட்டு போன எல்லா புடவையும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டு காருக்குள்ள ஏறி உட்கார, அங்க நம்ம ஹீரோ உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. யார் நீங்க, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என் பேரு பீம்கேஷ் பக்ஷி, நான் இந்த கேஸை விசாரிக்கிறேன். நீ தானே அன்னைக்கு நைட்டு சத்யதாஸ் கூட கார்ல வந்த, உன்னுடைய கார்ல தானே வந்து இறக்கி விட்டு போன, எனக்கு எல்லாமே தெரியும், அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சோ எல்லாமே சொல்லு அப்படின்னும் போது, அத நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவன் சாவறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து காசு கொடுத்து விசாரிங்க, என்ன கண்டிப்பா யாராவது கொலை பண்ணுவாங்க, அந்த கொலைகாரனை யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். இப்போ நான் என்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ உண்மையை சொல்ல அப்படின்னா கண்டிப்பா விடமாட்டேன் அப்படின்னும் போது, எல்லாமே சொல்லணுமா, பர்சனலா பேசியிருந்தா கூட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா எல்லாமே சொல்லு, இது ஒரு கொலை கேஸ், எனக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னும் போது இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா மக்களே, இந்த பிரெக்னன்சிக்கு இந்த சத்யதாஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், என்ன கட்டிக்கோ, என்ன வந்துட்டு மனைவியா ஏத்துக்கோ அப்படின்னும் போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இந்த கல்யாணம் குடும்ப குட்டி இது எதுவுமே நம்மளால சமாளிக்கவே முடியாது, நீ வேணா அபார்ஷன் பண்ணு, நான் உனக்கு காசு கொடுக்குறேன், எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கூட இருக்காரு, அதை விட்டு சும்மா என் வாழ்க்கையில வந்து தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி விட்டு போயிருப்பான். என்னையும் என் குழந்தையும் ஏத்துக்க தயாராவே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, நீ உன் கையில ஒரு ரிங் போட்டிருக்கியே, இந்த ரிங் அவன் தான் கொடுத்தானு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே நான் அவனை கொலை பண்ணல, கொலை பண்ணும் அப்படின்னா எப்ப வேணா எங்க வேணா வச்சு கொலை பண்ணிருக்கலாம், அவனை கொண்டு வந்து நானே இறக்கி விட்டு அவன் வீட்டுக்கிட்ட வச்சு கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோவை காணும். அதாவது இந்த பொண்ணு கொலைகாரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஹீரோ கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. அஜித் அவனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொண்டு வந்திருக்காரு. இந்த பாயிண்ட்ல தான் குண்டு இறங்கிருக்கு, இந்த பக்கமா இருந்து ஷூட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல சில விஷயங்கள்லாம் போட்டிருக்கு. அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த கேட்டு கிட்ட நின்று யாரும் ஷூட் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெஸ் பண்றாரு. ஏன் அந்த அன்னபூர்ணா கூட ஷூட் பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, இல்ல அந்த பொண்ணு ஷூட் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா தான் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அவன் தான் அப்பா அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு கிடையாது, வேற யாரோ எங்கேயோ வச்சு ஏதோ பிளான் பண்ணி போட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளந்து ஷூட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா வயிற்றுல முன் பக்கமா இறங்கிருக்கும், ஆனா பின் பக்கமா தான் இறங்கிருக்கு, அண்ட் வந்துட்டு கொஞ்சம் சைடா இறங்கிருக்கும். அப்படின்னா அங்க என்ன விஷயம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இமேஜின் பண்றாரு. நம்ம ஹீரோ இந்த அஜித்தும் அந்த சீனை நேர்ல பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. முதல்ல அந்த சத்யதாஸ் உள்ளுக்குள்ள வரான், உள்ளுக்குள்ள வரும்போது அந்த பொண்ணு ஷூட் பண்ணிருந்தா அப்படின்னா கேட்டு கிட்ட நிக்கும் போதே ஷூட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இவன் நகர்ந்து உள்ளுக்குள்ள போயிட்டான். நேரா வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரோ அந்த புதரு பக்கமா இருந்து ஷூட் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அவன் கீழே வந்து இறந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் கெஸ் பண்றாரு அண்ட் இமேஜினும் பண்ணி பாக்குறாரு. ஆனா இவன் எதுக்காக டார்ச் லைட் கொண்டு வந்தான்? கொல்கத்தால நைட் டைம்ல கூட எல்லா தெருவிளக்கும் நல்லாவே எரியும், இவன் அந்த டைம்ல லைட் கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மேபி கரண்ட் கட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சொல்ல, கரண்ட் கட் ஆயிருந்தாலும் அவன் எதுக்கு வீட்டுக்குள்ள போறதுக்கு மட்டும் டார்ச் லைட்டை உள்ளுக்குள்ள கொண்டு போறான்? அதுவே ஒரு மாதிரி சஸ்பீஷியஸா இருக்கு. இது மட்டும் இல்லாம கதவு கிட்ட யாரோ அந்த ஃபாயில் பேப்பரை ஒட்டி வச்சிருக்காங்க, அதை யாரு ஒட்டி வச்சா ஒண்ணுமே புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கும் போது, இவன் கண்டிப்பா இப்போதைக்கு தூங்க வரவே மாட்டான் போல, நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. அஜித் நம்ம ஹீரோ கிட்ட அந்த பையனுடைய பாடியெல்லாம் கொண்டு போயிட்டாங்களா, எல்லா சடங்கும் முடிஞ்சிருச்சா
அப்படின்னும் போது அப்படின்னா போலீஸ் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு சர்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னும் போது அப்படின்னா அந்த வீட்டுல இருக்க யாரோ தான் கொலை பண்ணிட்டாங்கன்னு நீ சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு அஜித் கேட்க ஆமான்னு சொல்லிட்டு நீ முதல்ல அந்த தங்கச்சி பையனை போன் பண்ணி வர சொல்லு, அவங்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னும் போது அவனை வர சொல்றாங்க. அவனை உட்கார வச்சு நம்ம ஹீரோ கேள்வி கேட்கிறாரு. உன்னுடைய அப்பனை கொலை பண்ண போலீஸ்காரனையே நீ கொலை பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். கண்டிப்பா உன்னுடைய தங்கச்சிய அந்த சத்யதாஸ் ஏதாவது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிருக்க கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ ஏதாவது உண்மையை மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் போலீஸ்காரனை கொலை பண்ண அப்படின்ற மாதிரியே பேசாம இவன் வேற ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் சத்யதாஸ் வெளியே போயிட்டு வரும்போது உள்ள தங்கச்சி இருந்திருக்காங்க. தங்கச்சிய ஒரு மாதிரி தப்பான பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அண்ணங்காரன் பார்த்துட்டு இவனை போட்டு பொலன்னு பொலந்து அங்கிருந்து அமுச்சு விட இவன் பெருசா கண்டுக்காம அமைதியா சிரிச்சிட்டே போறான். ஏமா நீ கதவை லாக் பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் கதவை திறக்கவே திறக்காத, நைட் டைம்ல வந்துட்டு கதவை லாக் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். இந்த விஷயம் தான் ஆச்சு. எனக்கு அவனை கொலை பண்ணும் அப்படின்ற மோட்டிவ்லாம் கிடையாது. என் தங்கச்சியை பார்த்ததுக்கே அவனை போட்டு பொழந்துட்டேன். என் தங்கச்சி மேல அவன் கை வைக்கவே பயப்படுவான். நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்ல சரி சத்யதாசால அப்பா அம்மா அடிக்கடிக்க ஏதாவது சண்டை போட்டுப்பாங்களா, அவங்களுக்குள்ள எப்படி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பையன் அப்பா அம்மாட்ட பேச மாட்டான், அப்பா அம்மா ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க அப்படின்னு. என்னையா சொல்ற, அந்த புருஷன் முன்னாடி பேசிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பேசி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னும் போது சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உட்காந்துட்டு ஏதோ புக்கு படிக்கிறாரு. இதே டைம்ல சத்யதாஸோடைய அப்பா கால் பண்றாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அவங்க எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்ல மாட்டாங்க. அண்ட் என் பொண்டாட்டியும் மகன் இறந்து போனது நினைச்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே என் மனைவிய வெளியூருக்கு எங்கேயாச்சும் கூட்டு போலான்னு இருக்கேன் அப்படின்னும் போது எங்கன்னு கேட்க எங்கெல்லாம் இன்னும் முடிவு பண்ணல, ஆனா வெளியே கூட்டிட்டு போனா என் மனைவி கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பான்னு தோணுது அப்படின்னும் போது கூட்டிட்டு போங்க, ஆனா போறதுக்கு முன்னாடி போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க அப்படின்றாரு. அப்படின்னா கடையை க்ளோஸ் பண்றீங்களா, நீங்க ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் கடை மூடி இருக்குமான்னு கேட்கும் போது இல்ல கடையை வந்துட்டு கேஷியர் பாத்துக்க போறாரு அப்படின்னும் போது இதுக்கப்புறமாச்சு கடையை போயிட்டு நல்லா பாத்துப்பீங்களா இல்ல வீட்டுல இருக்க போறீங்களான்னு கேட்கும் போது என்னுடைய தங்கச்சி மகன் இருக்கான் இல்லையா, அவன் பெருசா வேலை வெட்டி இல்லாம தான் சுத்திக்கிட்டு இருக்கான், அவனை தான் கடையை பாத்துக்க சொல்ல போறேன், என்னால தனியா கடையை கவனிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. நம்ம ஹீரோ உடனே கிளம்பி கடைக்கு போயிட்டு கேஷியரை பார்த்து உங்களால தான் இந்த நிறுவனம் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு, நீங்க தொட்டதெல்லாம் தொலங்கும், நினைச்சது எல்லாமே விளங்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசி பிட்ட போடும்போது அவரு கையில ஏதோ லெட்டர் கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி வராரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ பிட்டெல்லாம் போட்டு லைட்டா விசாரிச்சிருப்பாரு. அவங்க அப்பா அம்மா எதுக்காக பேசாம இருக்காங்க, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, எப்போ கல்யாணம் ஆச்சு அதெல்லாம் கேட்கும் போது ஒரு லெட்டரா கொடுக்குறாரு. இப்ப அந்த லெட்டரை அஜித் படிக்கும் போது இல்ல ஒரு வந்துட்டு ஏதோ போயட் மாதிரி கவிதை மாதிரி எழுதி வச்சிருக்காரு, என்ன அப்படின்னு புரியல அப்படின்னு. சரி அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு போட்டிருக்காரன்னு பாரு அப்படின்னும் போது 13 பிப்ரவரி 1915 போட்டிருக்கு அப்படின்னும் போது நான் கண்டுபிடிச்சிட்டேன், கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றாரு. கண்டுபிடிச்சிட்டியா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா சத்யா இன்னைக்கு என்ன குக் பண்ண, நல்லா குக் பண்ணு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறாரு, சாப்பிடுறாரு, போயிட்டு படுக்கிறாரு. அப்படியே அன்னைக்கு ஈவினிங் காமிக்கிறாங்க. யோ என்னையா நீ பாட்டுன்னு ஏதேதோ பண்ணிட்டு இருக்க, யாரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மண்டையை போட்டு பிச்சுக்கிறேன், நீ சொல்லவே மாட்ற, யார் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதே டைம்ல யாரோ கால் பண்றாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அட்டென்ட் பண்ணிட்டு நான் தனியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுங்க, காஷ்மீருக்கு டிக்கெட் இருக்கான்னு போயிட்டு மச்சான் நீ போயிட்டு பார்த்துட்டு வா, நான் இந்த கேஸை முடிக்க போறேன், முடிச்சுட்டு வந்தவனே நம்ம எல்லாரும் கிளம்பி காஷ்மீருக்கு போலாம் அப்படின்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஐயா ஜாலி காஷ்மீருக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இந்த அஜிதா ஒண்ணுமே புரியாம டேய் எங்கடா போற, நானும் கூட வரேன் அப்படின்னும் போது இல்ல நீ போயிட்டு டிக்கெட் வேலையை பார்த்துக்கோ, நான் போயிட்டு கேஸை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பி நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனவரு அங்க அந்த ஃபாயில் பேப்பர் மாதிரி என்னமோ ஒட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுல லைட் அடிச்சு பார்த்துட்டே இருக்கும் போது மேல இருந்து யாரோ எட்டி பாக்குறாங்க. லைட் அடிச்சு பார்த்தா அது அப்பா தான். இப்ப நம்ம ஹீரோ அந்த காயினை பிரிச்சு கொண்டுட்டு உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போனா அப்பா அங்க நிக்கிறாரு. நான் ஒரு வழியா இந்த கேஸை முடிக்க போறேன், நான் இந்த கேஸை முடிச்ச உடனே இந்த காயினை நீங்க எனக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின்ல மறுபடியும் லைட் அடிச்சு காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் கேஷியர் கிட்ட இருந்து ஒரு பேப்பர் கொண்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த பேப்பரை இவரு கிட்ட காமிச்சு இது என்ன அதிசயம், உங்களுக்கு கல்யாணமான 5வது மாசமே உங்க பையன் பிறந்துட்டு இருக்கான், அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் முடிக்கிறாரு. இங்க பாருங்க இதுக்கப்புறமும் மறைச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஒழுங்கா உண்மையா என்ன விஷயமாச்சோ அதை என்கிட்ட சொல்லுங்க, இல்ல அப்படின்னா போலீஸ்க்கு போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னும் போது இவர் அப்படியே கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
ஆக்சுவலா இந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவரு அந்த கடையில வேலைதான் மக்களை செஞ்சிருக்காரு, நல்லா வேலை பார்த்திருக்காரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த மாமனாரு இந்த கடையுடைய ஓனரு இவரை கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. நீ இதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு எல்லாம் போவாத, உன்னுடைய ஃபேமிலி வந்துட்டு இவருக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது, அண்ணன் அண்ணி தான், அவங்க செமையா போட்டு கொடுமைப்படுத்துறாங்க இல்லையா, இதுக்கப்புறமா நீ என் வீட்லயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, நான் உங்க சொந்தக்காரன்லாம் கிடையாது, உங்க வீட்டுல நான் ஸ்டே பண்ணேன் அப்படின்னா ஊர் உலகம் தப்பா பேசும் அப்படின்னும் போது அதுவே என் பொண்ணனா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எப்படி தப்பா பேசும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவனுக்கு அப்படியே என்ன சொல்றது அப்படின்னே புரியல, என்ன பண்றது அப்படின்னே புரியல. 10 நாள் பட்னியா இருந்தவனுக்கு பிரியாணி கிடைச்ச மாதிரி சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறான். அடுத்த நாள் கல்யாணமும் நடக்குது. இவர் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா போனா அவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பேப்பரை கையில கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு இப்போ பிரெக்னெண்டா இருக்கா மக்களே, வேற ஏதோ ஒரு பையன் கூட சுத்தி கர்ப்பமாயிட்டு இருக்கா. இந்த விஷயம் வெளியே தெரிய வந்தா மானம் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வேற வழி இல்லாம இவரை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. இதையெல்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா இவரு கடுப்பாயிட்டு போயிட்டு மாமனார் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாரு. இந்த கல்யாணம்லாம் செல்லாது, நான் ஊருக்கு கிளம்புறேன், என்ன விடுங்க அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் விட முடியாது, நான் வந்துட்டு வேற வழியே இல்லாம இந்த மாதிரி பண்ணிட்டேன், கல்யாணம் ஆயிட்டு நீ பிரிஞ்சு போயிட்ட அப்படின்னா அது இன்னும் எனக்கு பெரிய கெட்ட பேரா போயிடும், என் பொண்ணு கெட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரிஞ்சா எங்க என் மானம் போயிடும் அப்படின்னா உனக்கு தெரியாமலே கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, என்னுடைய சொத்துல பாதி பங்கு உனக்கு தரேன், அந்த கடையிலயும் பாதி பங்கு உனக்கு தரேன், இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல ஸ்டே பண்ண போறது கூட கிடையாது, நான் தனியா வெளியே போயிட்டு ஸ்டே பண்ணிக்கிறேன், நீயும் என் பொண்ணு மட்டும் ஒன்னா வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்காரு. நிறைய பணம் கிடைக்குது, நிறைய செல்வாக்கு கிடைக்குது, இதை வச்சு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பணத்தை பாக்குறாரு. அதே டைம்ல அந்த பொண்ணு அநியாயமா துரோகம் பண்ணிட்டாலே, நம்ம கிட்ட உண்மையை கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. நடுவுல என் பொண்ணை நான் வெளியூருக்கு கூட்டு போறேன், ஏதோ படிக்க வைக்க கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கு கூட்டிட்டு போயிட்டு குழந்தை பெத்து தூக்கின்னு வந்திருக்காங்க. குழந்தைய இவரு பாத்துக்கிறதே கிடையாது, இது நம்ம குழந்தையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்காரு. அந்த குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு கோட்டாங்கணக்கா அவங்க அப்பன மாதிரியே வந்துட்டு பொம்பளை சோக்கா சுத்திட்டு இருந்திருக்கு போல. இவரும் பெருசா கண்டுக்காம அமைதியா இருந்திருக்காரு. அம்மா மட்டும் சண்டை போட்டிருக்காங்க. ஒழுங்காடுறாம அவனே, குடிச்சிட்டு வராத, நல்லாரு நல்லாரு அப்படின்னு சொல்லும் போது இவன் அம்மா பேச்சு கிடையாது, யாரையுமே மதிக்க மாட்டான், அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்திருக்கான். இந்த டைம்ல தான் மாமனார் இறந்து போறாரு. தாத்தா இறந்து போகும்போது இவனுக்கு எப்படியோ எல்லா உண்மையுமே தெரிய வந்திருக்கு. தாத்தா சொன்னாரா இல்ல வேற யாராவது சொன்னாங்களா அப்படின்லாம் தெரியல. நம்ம அப்பா இந்த ஆளு கிடையாது, வேற யாரோ தான். அம்மாவை கர்ப்பமாக்கிட்டு அப்பங்காரன் எங்கேயோ ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லி தெரிய வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே அப்பனை மதிக்க மாட்டான், இதுக்கப்புறம் இன்னமும் மதிக்கிறதே கிடையாது. அண்டு ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அம்மாவை அசிங்கமா பேசிட்டான், தப்பு தப்பா அம்மாவையே திட்டிட்டு போறான், ஏன்டா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்டாலும் மதிக்காம போயிடுறான். மறுநாள் பார்க்கும்போது அங்க ஒரு வேலைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த வேலைக்காருக்கு எல்லா உண்மையும் தெரியும். அந்த வேலைக்காரு கிட்ட இந்த அம்மா சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க, பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்கும் போது பக்கத்து வீட்டு பொண்ணு நம்ம தம்பி எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டாராம், அடிக்கடிக்க கூட்டிட்டு போயிட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரும்போது எப்பா சாமி எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இவனை இப்படியே விட்டா கண்டிப்பா வேலைக்கு ஆக மாட்டான், நம்ம ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் தான் போயிட்டு கன்னை வாங்கி வந்திருக்காரு. ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த கன்னை வாங்கினது இவர் தான். கன்னை வாங்கிட்டு வந்தவரு அங்க இந்த பையன் வரும்போது தெரியணும் அப்படின்றதுக்காகவே அங்க வந்துட்டு அந்த ஃபாயில் காயின் மாதிரி ஃபாயில் பேப்பர் மாதிரி ஏதோ ஒட்டி வச்சிருக்காரு. இந்த பையனுக்கு லைட்டா பயம், இருட்ட பார்த்தாலே பயமா, கண்டிப்பா உள்ளுக்குள்ள வரும்போது லைட் அடிச்சுட்டு வருவான். இந்த ஃபாயில் பேப்பர்ல லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு அவன் மேல படும்போது நம்ம அவனை ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காரு. கரெக்டா இந்த பையன் வரும்போது அவர் மேல வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு மேல இருந்து ஷூட் பண்ணி அந்த பையனை கொலையும் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் கீழே வந்து ஒன்னும் தெரியாத போல மாதிரி ஆக்டிங்லாம் போட்டிருப்பாரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது இவ்வளோ பக்காவா பிளான் பண்ணி பண்ணீங்களே, எதுக்காக அந்த ஃபாயில் பேப்பர் சுத்தப்பட்ட காயினை மட்டும் அங்கிருந்து எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க இந்த கேஸை விசாரிக்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ செமையா சிரிக்கிறாரு. இதே டைம்ல அங்க அம்மா வராங்க. வந்தவங்க கையெடுத்து கும்பிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. என் புருஷனை மாட்டி விட்டுறாதீங்க, கைது பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னும் போது இல்ல அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. ஆனா உங்களுக்குன்னு ஒரு லா இருக்கு, அந்த லாவை நீங்க மீற மாட்டீங்களே, உங்களை பத்தி நான் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லும் போது ஆனா சில நேரங்கள்ல என் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்டு நான் முடிவெடுப்பேன். இந்த கேஸ்ல வந்துட்டு உங்க பையன் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, உங்க பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா நிறைய பெண்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க, சோ உங்க பையன் இறந்ததுல எந்த பெரிய தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி நேரா வீட்டுக்கு போறாரு. கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னும் போது யாரா அந்த கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ எல்லாமே சொல்றாரு. அப்படின்னா அந்த புருஷன் முன்னாடி அழுது கெஞ்சி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாட்டி விடாம வந்துட்டியா, போலீஸ் கிட்ட சொல்லாம வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லா கேஸ்லயும் சட்டப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, சில கேஸ்ல நம்ம தர்மப்படி கூட நடக்கலாம், நீ டிக்கெட் வாங்கிட்டியான்னு கேட்கும் போது 2 டிக்கெட் தான் வாங்கியிருக்காரு. யோ நீ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்களே ஹனிமூன் போறீங்க, நான் வந்து என்ன பண்ண போறேன், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க
அப்படின்னும் போது சரி ஓகே இப்பயும் நாங்க மட்டும் கிளம்புறோம் அப்படின்னும் போது எங்கேயா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதான் அங்க பார்த்தோம் இல்லையா கேரக்டர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு நானும் இவ்வளவு மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அட பாவி இப்பயே என்ன தனியா விட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. என்ன மக்களே, BMK சீரீஸ்ல இந்த எபிசோடு நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்களும் போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.